மிஸ்டர் லோக்கல்ங்கிற படத்த ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. அந்த படத்த தயாரிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் குடுக்குறாரு. சிவகார்த்திகேயன் அந்த அட்வான்ஸ வாங்கிட்டு வேற வேற தயாரிப்பாளருக்கு அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஞானவேல் ராஜா என்ன செய்றாரு, தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து, ஒரு அழுத்தத்த குடுத்து, சிவகார்த்திகேயன் இந்த படத்துல நடிச்சு குடுத்துட்டு தான் போணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வராரு. சிவகார்த்திகேயன் அப்பவே மனசுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு எண்ணம். அதாவது நம்ம விரும்பி குடுக்காம நம்மள வற்புறுத்தி வாங்குறாங்க தேதிய அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தோடே அந்த படத்துல நடிக்கிறாரு. அப்புறம் அந்த படத்தினுடைய இயக்குனர்கிட்ட கதை பற்றிய பல விவாதங்கள் பண்ணி, இத மாத்து, அத மாத்து, அத மாத்து, இத மாத்துன்னு சிவகார்த்திகேயன் சொல்றாரு. இது உண்மை. மாத்த 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 கதையே வேற வடிவத்துக்கு வந்துருது. என்ன கதை சொன்னாங்களோ, அது இல்லாம வேற கதையா வந்துருது. அந்த இயக்குனர் என்னன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய நடிகர். அவருடைய தேதி கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப அவருடைய வார்த்தையை தட்டி போக முடியாதுன்றதுனால, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு படத்தை எடுக்கிறாரு. மொத்தத்துல படமா பார்க்கும்போது அது சரியா இல்லாத படமா தெரியுது. தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு, நீங்க கதை விவாதத்துல பல நேரங்கள்ல தலையிட்டு இந்த படத்தை இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. அந்த படம் வியாபார ரீதியா பெருசா போச்சா அப்படின்னா, வியாபார ரீதியா பெருசா போகல. அதனால அந்த தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா, பெரிய பொருட்செலவுல நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்ப ஒரு பாக்கி சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவர் கொடுக்க மறுக்கிறார். அதாவது நீங்க கதை தலையிட்டதுனால இந்த படம் சரியா வரல, அதனால என்னுடைய வியாபாரம் பாதிச்சிருச்சு, எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, நான் மீதி தொகையை தரமாட்டேன்னு சொல்றாரு. இதனால 2 பேருக்குள்ள ஒரு பகைமை. இந்த 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 வழக்கு ஆல்மோஸ்ட் கோர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, இவர் சம்பளம் கொடுப்பாரா மீதியை, இல்ல இவர் வாங்காம விட மாட்டாரா, அதெல்லாம் அப்புறம். ஆனா இதுக்கும் சூர்யாக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கனெக்டே கிடையாது.